நம்ம என்ன பண்ணுவோம் பாருன்னா ஸ்டிக்கர் வரும். என்ன ஸ்டிக்கரு? இன்னைக்கு எந்த பைக் ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா NS200 போலாமா? இப்போ இடிச்சுக்கு போகிறடா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு போகிறோம். NS பவரே பவர் தாங்க. தரம் நாடு உங்களுக்காகன்னு இருக்கும் வச்சு முறுக்குனா ஏறு இதே மாதிரி போகுதுங்க வண்டி. தரம் நாடு உங்களுக்காக இருக்குது. அப்படியே இதுதான் வண்டி பறந்துட்டு போயிட்டே இருக்குது. நம்ம நண்பர் வண்டி தான், பிரேக்கு மெக்கானிக்கல் வேறு. அவர் தரமாக வண்டி ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்காரு. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு, அற்புதமாக இருக்குங்க. வச்சு முறுக்கு இங்கே போகலாம். வண்டி எடுத்து 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன். வண்டி 4000 இல்லை 3900 ஓடி இருக்கு. புது வண்டி ஷோரூமில் இருந்த மாதிரி இருக்குது. மெக்கானிக்கல் கையில் வேறு கேட்டோம்னா இன்னும் தரமாக மெயின்டைன் பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது பைக்கு. நாடும் உங்களுக்காக இருக்குது. டாப் ஸ்பீட்லாம் நல்லா 150 டச்சாகவும் நினைக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாகவே ஏறுது. ஓஹோ போகலாமா ஊத்தாங்களாமா? ஊத்தாங்கயா ஸ்டிக்கரா? இன்னைக்கு NSக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பாருன்னா ஸ்டிக்கர் வரும். என்ன ஸ்டிக்கரு? இன்ஸ்டா ஐடியா. இன்ஸ்டா ஐடி போட்டு வண்டி தரமாக ரெடி பண்ண போகிறோம். பெண்டுக்கெல்லாம் கிங்காக இருக்குங்க வண்டி. இந்த எக்ஸாஸ்ட் கேட்குறீங்களா? இப்போ போகும் பாருங்க வண்டி அப்படி ஏறுங்க பேய் மாதிரி. இந்த சவுண்டுக்கு தாங்க நான் அடிட்டு தரமாக இருக்கும். ஆப்போசிட்ல நம்மள மாதிரி அவரும் பறந்துட்டு போகிறாரு. அடிச்சு பட்டை கிளம்புதுங்க. ஹெல்மெட்லாம் ஆடு இந்த வண்டிட்டு போகிறதுனால தரமாக இருக்கு வண்டி. இருக்கணும். சண்டே குட்டி கடை இருக்குமான்னு தெரில. இன்னைக்கு சண்டே இருக்குமா? ஊத்தானில் 2-3 கடை இருக்கான்னாங்க. ஆனால் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கே தெரில. ஆமாம், 4 ரோட்டில் தாண்டி ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே தான் நான் எப்பவுமே பண்ணுறது. அப்படி பெண்டு போட்டால் வேறு மாதிரி இந்த கிண்டு. ஆல்ரெடி இது நம்ம ஏலகிரி ட்ரிப்பில் ஒரு டைம் ஓட்டியிருக்கோம் அந்த வண்டியை. பயங்கரமாக பீஸ்ட். அப்போ அது இன்னும் கம்மியான கிலோமீட்டர் அந்த வண்டி. புது வண்டி 1500-2000. அப்போட இப்போ நல்லா இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் டயர் செக்ஷன் R5 ரொம்ப சின்னது தான். ஆனாலும் கண்ட்ரோல் தரமாக இருக்குங்க. அந்த கண்ட்ரோலு, பிரேக்கிங்கு, பெண்டுக்கெல்லாம் கிங்காக இருக்குங்க. போட்டால் பெண்ட் அடிச்சுன்னு போகுதுங்க. அப்பா இருக்குங்க ஸ்டிக்கர் கடை. இன்னைக்கு ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி முன்னாடி ஒரு NS பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நியூட்ரல் விட மாட்டேங்குது. வந்துச்சு வண்டி. எக்ஸாஸ்ட் சவுண்டு தரமாக இருக்குது. இன்ஸ்டா ஐடியா இதில் தான் ஒட்டியாகணும். ஆமாம், இல்லை இதில் ஒட்டிரு. இங்கே ஒட்டிடலாமா? அங்கே ஒட்டிட்டா நல்லா தெரியும். தொடச்சிட்டு அவங்களே ஒட்டிடுவாங்க. அங்கே ஓட்டினா நல்லா தான் இருக்கும். ஓட்டுறனா ஒயிட்டு அந்த பொம்மை வரும் பாரு, அந்த இது ஒயிட் ஒட் எல்லாம் ரோஸ். எவ்வளோ வண்டி ரேட்டு வருது? இது 192 வருது. ஆனால் வருது 192க்கு. R15 2.5 வருது. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது ஃபுல் எப்படி சொல்கிறது, இது எக்ஸாஸ்ட்டு சவுண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட். அது வேறு, இது வேறு. கம்பெனியை வண்டி ஒட்டிடலாம். வந்து ஸ்டிக்கரை R15க்கு டூம்லி ஒட்டிடணும். இது ஒட்டிக்கலாம். செம்மையாக்குதுல்ல? இதனால ஹார்டின்னு தெரியுமா வண்டி நிற்கி. நீ ஏன்னா வண்டியில் உட்காந்துருக்கும் போது போய் நிற்கும் போது எப்படா பார்ப்பாங்க எல்லாம் ஐடியா. வண்டி சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு?
ஓகேங்க. ரெண்டுமே ரோஸ்ல ஓகே. அந்த லிங்கம் மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா? ஏன்னா அது பின்னு வரும். இதில் பின்னு வரும் 24. இதெல்லாம் எம்முன்னு இருக்கலாம். அது என்னன்னு தான் தெரியல. அது ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் அப்படி தான் 2011 10 மாடலில் அப்படி தான் வரும். 16 மாடலில் அப்போ வந்ததெல்லாம் அப்படி தான் வரும். இப்போ தான் டபுள் நம்பரு. ஃபஸ்ட்டுலாம் அது எப்படின்னா சீரியல், அதுக்குன்னு ஒரு சீரியலு 7லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பி வரும். இப்போ இதில் எந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 R15 எந்த ஏபியில் ஸ்டார்ட் ஆகும். இந்த பி வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்போ அத்தனை வண்டி வாங்கியிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அர்த்தம். செட் வரையும் அந்த வரும். அப்புறமா சீலேருந்து லாஸ்ட்டில் அந்த மாதிரி வரும். சீரியல் மாறினே இருக்கும். எப்போ பார்த்து வீடியோ போட்டியா? மெசேஜ் வந்துட்டு நம்பர் கேட்டு பாருங்க. இருங்க, இது புதுசு, அப்புறம் இதுவும் புதுசு, அப்புறம் ஸ்டில் யூ, ஒன்லி யூ, ஆல்வேஸ் யூ அன்ட்டு அப்புறம் 2 ஹார்ட்டு. இதுதான் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் இது ஒரு ஹார்ட்டு கீரில் யாரோ மண்டே எனக்கு கீரில் போட்டானுங்க, அதை எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ டீ கடைக்கு எங்கள் ஜென்ரல் போயிடலாமா? இப்போ அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு, அப்படியே பறக்க வேண்டிதான். சரி. தரம் நடுங்குது வைக்க ஏறுது பாருங்க. அப்படியே அந்த சத்தம் வேற மாதிரிங்க. உங்களுக்கு காற்று வேறு அடிக்கும், அதனால் வைசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பறக்க வேண்டியதாங்க. அசால்ட்டாங்க. வண்டியெலாம் ஒரு 100ன்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக இருக்குது. ஸோ பறக்க விடுது வண்டி. ஃபுல்லாக ஸ்டிக்கர் பண்ணியாச்சு, பயங்கரமாக இருக்குது. அப்படியே நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ் போயிட்டே இருக்கலாம். பெண்டு கிங்குங்க இங்கே பாருங்கள். அப்படியே நம்ம அப்படியே பெண்டு போட்டோமா அது போராட்டுக்கு சும்மா படுத்துலேயே ஜாலியாக போகலாங்க. இதில் எனக்கு பிடிச்சதே இந்த சத்தம் தாங்க. அப்படியே க்ரூசிங் பண்ணோம்னா ஒரு 100லாம் ஒரு மேட்ரு இல்லை. பிரேக்கிங்கு, ஹேண்ட்லிங்கு சும்மா தரமாக இருக்குங்க. ஒர்த்தான்ற மாதிரி இருக்குது வண்டி. வண்டியில் எந்த குறைபாடும் இல்லைங்க. வச்சு முருகனா அப்படியே பறக்குதுங்க வண்டி. நம்ம பைபாஸ் ஏறினோடனே இந்த வண்டியை டாப் ஸ்பீட் செக் பண்ணுறோம், அவ்வளோதான் பறக்க விட போகிறோம். அசால்ட்டாக 100 ஒரு மேட்ரே இல்லைங்க. என்ன லைட்டாக ஹெல்மெட் தான் ரொம்ப ஆடுது, ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு சைஸ் வேறு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தனால கொஞ்சம் பிரச்சனையாகுது. ஏன் R15 வந்து கீழே குஞ்சில் ஓட்டனால அவனுக்கும் வாபது தெரியல. இதில் ஃபுல்லாகவே எனக்கு ஆடுது ஹெல்மெட்டு. அந்த இது மாற்றினா சரியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் மாற்றணும் இருக்குங்க. வேறு என்ன இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. பறக்குதுங்க. பிரேக்கிங் வேறு லெவலுங்க. அப்படியே அப்படி போயிட்டு நம்ம டீ கடை டீயை குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். இதில் இண்டிகேட்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆமாம் ப்ரோ, பார்த்து ஓட்டுங்க. வண்டியில் கீழே இல்லை இன்ஜினில் காண ஸ்பீடாக ஓட்டி தேஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். மெக்கானிக்கல் வேறு. நீங்கள் கீர் எங்கே இருக்குது? கீரா எங்க எந்த சைடு இருக்குதுங்க பார்த்துங்க. முன்னாடி தாங்க போகணும். உட்காரலாங்க. ஐயோ அம்மா, ஸ்பீடாக போவானா? ஸ்பீடாக போங்க, நீங்கள் ஓட்டினா போங்க. ஓ 40க்கு போதுங்க, 50 போதுங்க, ஓ 60ங்க. ஓ அப்படியே சாமி பறக்கிறாருங்க காடு. ஐயோ விண்ட்லாஸ் அடிக்குதே, தலைவரே கவுத்துறாங்க. 105 110 போதுங்க. ஐயோ இவர் பறக்கிறதுல ஹெல்மெட்டா ஆடுது. தலைவரே காரே காரே தலைவரே. Oh my God, God. ஏங்க உங்க
உங்களை வண்டி ஓட்டதாங்க சொன்னேன், பறக்க சொல்லுங்க. ஸ்டிக்கர் ஒர்க்குங்கெல்லாம் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு பைக்கை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஹொய் வாடா வாடா வேட்டையா, நீ தூங்குற ஏழு ஏழு, இவ்வளோ சோம்பேறி இருக்கிற, கொன்றுவேன். ஏழு பாப்பலாம் இல்லாமா. அட சோம்பேறிக்கு பிறந்ததே. பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.